சென்னை மடிப்பாக்கத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீடுகளிலே முடங்கியுள்ளனர். இது குறித்த நேரடி தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, தற்போது மடிப்பாக்கத்தில் எந்த பகுதியில் இருக்கீங்க? குறிப்பாக அந்த இடத்தில் நீங்க நின்று கொண்டு இருக்கிற இடத்துல எவ்வளவு நாட்களா இந்த தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது? தற்போது அங்கு இருக்கிற மக்கள் எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் லாவண்யா? மடிப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ராம்நகர் தென்பகுதி மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. சுமார் 5 நாட்களுக்கு மேலாக இங்கு மழை நீர் வடியாமல் இருப்பதாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக கிட்டத்தட்ட ஆள் உயரத்திற்கு மழைநீர் இங்கு சென்றிருக்கிறது. இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பருவமழை காலம் தொடங்கி முதலிலிருந்தே இவர்களுக்கு இதே போன்ற நிலைமைதான் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் பெய்த மழை காரணமாக ஆள் உயரம் அளவிற்கு மழைநீர் செல்வதால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 3 அடி 4 அடிக்கு மேலாக மழைநீர் தேங்கி இருக்கும் காரணத்தினால் பல்வேறு குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிவர முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது. அதே போன்று படகுகள் எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் மாநகராட்சி செய்து தரவில்லை. அரசு சார்பில் எந்த விதமான நிவாரண பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களின் குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. குறிப்பாக இவர்களே தன்னிச்சையாக படகுகளை ஏற்பாடு செய்து இவர்கள் இங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2000க்கும் அதிகமான குடியிருப்புகள் இந்த பகுதியில் இருக்கும் காரணத்தினால் உரிய நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எந்த விதமான அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்காமல், அதாவது பாலாக இருக்கட்டும், உணவுப் பொருட்கள் எதுவுமே கிடைக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வைத்துக்கொண்டே இவர்கள் உயிர் வாழ்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மின்சார சேவையும் துண்டிக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால் இவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான தொலைத்தொடர்பும் இல்லாமல் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இவர்கள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ராம்நகர் தென்பகுதியில் வசிக்கும் லட்சுமி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். குறிப்பா 5 நாட்களுக்கு மேலாக இதே அளவுதான் நீர் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு? இதை விட அதிகமான தண்ணி இன்னைக்கு இருக்கிறது முழங்கால் அளவு தான். இதுவே பார்த்தீங்கன்னா சண்டே நைட்டும் மண்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா தலை அளவுக்கு தண்ணி. நேற்றெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நிற்க முடியாது, யாராலையும் நிற்க முடியாது. ஏன்னா தண்ணி வேகமாக கரபுரண்டு ஓடி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சைடு பாருங்கள், அந்த டேங்க் பக்கத்தில் 2 பிள்ளைங்க தண்ணியிலேயே போயிட்டாங்க. 2 லேடிஸ் தான் முந்தானியை போட்டு அந்த 2 பிள்ளைங்களையும் காப்பாற்றினாங்க. அந்தளவுக்கு இங்கே தண்ணியோட போக்கோட வேகமாக அதிகமாக இருக்குது, தண்ணியோட வரத்தும் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏரி தண்ணியோட கழிவு நீரும் கலந்து வர்றதுனாலையும் எல்லா விதமான குப்பைகளும் வர்றதுனால இதில் கால் வைக்கவும் முடியல, வெளியவும் போக முடியல. கழிவு நீர் குடிநீரோட கலக்கிறதுனால எங்களால் குடிக்கவோ தண்ணியை யூஸ் பண்ணவும் முடியல. எங்களுக்கு இங்கிருந்து வெளியே போகவும் வழி இல்லை. எங்களால் எந்த விதமான மாற்று ஏற்பாடுகளும் எந்த அரசாங்கமும் செய்யலை. போர்க்கால நடவடிக்கையில் இராணுவம் இறங்குது வேளச்சேரியில், மடிப்பாக்கத்துலலாம் எல்லா நியூஸ்லையும் காமிக்கிறாங்க. ஆனால் இந்த ராம்நகர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒருத்தர் கூட எங்களுக்காக என்ன ஒரு மருத்துவ வசதியோ, ஒரு ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கிறதோ, எல்லாருக்கும் ஒரு மருந்து மாத்திரைகள் கொடுக்கறதோ, உணவு அத்தியாவசிய தேவையான தண்ணீர், குடிநீர், பால், ஒரு அளவுக்கு உணவுகள் வழங்கினா கூட இங்கே இருக்கிறவங்களால இயல்பு வாழ்க்கையில் ஓரளவுக்காவது இருக்க முடியும். ஈபிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் 5 நாளுக்கு மேலே எங்களுக்கு தொடர்ந்து கரண்ட் இல்லை, எங்களால் தண்ணி இல்லாமல் எந்த விதமான இதுவும் நியூஸு உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் கூட எங்களுக்கு தெரியாத ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு உற்றார் உறவினர்கள்கிட்ட கூட எங்களால் தொடர்பில் பேச முடியல. நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு யார்கிட்டையும் எங்களால் சொல்ல முடியல. எங்களால் ரொம்பவே ஒரு மன அழுத்தத்தோடு நாங்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். எங்கள் வீட்டு மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, மாசமாக இருக்கிற பொண்ணு, சாப்பாடு இல்லாமல் வெறும் பாலை குடிச்சிக்கிட்டே இருந்தா. அவளை கொஞ்சம் தண்ணி இறங்கின உடனே தான் நேற்றுக்கு நாங்கள் இங்கே போட்லேயும் அனுப்ப முடியாது. எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ளாட்டில் அதிகமான அளவில் வேகம் தண்ணி இருக்கிறதுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை. இவர் குறிப்பிட்டது போல மிகுந்த மனவேதனையோடு இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக நீரின் ஓட்டம் அதிகமாக இருக்கிறது. பல்வேறு ஏரிகள் இருக்கக்கூடிய தண்ணீர் இங்கு கழிவு நீருடன் வருவதால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த ஆபத்தான நிலையிலேயே வசித்து வருகிறார்கள். ஜபசிங்.